Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லைஸில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து லோன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம கூட வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸ்லைஸில் வந்து எப்படி லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இந்த ஸ்லைஸில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் மொபைல்லே வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி பேங்க்னால், நம்ம கோட்டக் பேங்க்கு, அடுத்து எஸ்பிஐ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் கனரா பேங்க், இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்ல, நம்ம எந்த அமௌண்ட்டுமே வந்து வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும் ஃப்ரீயாக நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். அமௌண்ட்டு எதுவுமே நம்ம வந்து இனிஷியல் டெபாசிட்டும் பண்ண மாட்டோம், காசும் போட்டு வச்சுக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேங்க் தான். சார்ஜஸ் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால தான் நானும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 100% ஆர்பிஐ ரெப்போ ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 100% ஆர்பிஐயில் என்ன இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே தெளிவாக காட்டுறேன். அடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்றாங்க. மற்ற பேங்க்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி தானே கிரெடிட் ஆகும், இவங்க டெய்லியுமே வந்து கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அகைன் திரும்பி அதே தான் சொல்கிறாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து ஹோல்டு பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, வச்சுருக்கணும் அவசியமே கிடையாது. அடுத்து உங்களுடைய சேவிங்ஸுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூர் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து இங்கே கால்குலேட்டர் இது தான் அவங்க காமிக்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து பேங்க்கில் வச்சுருக்கோம், சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு 5 years கழித்து பார்த்திங்க அப்படின்னா அது 1,31,000 வந்து மாறிடும் அப்படின்றாங்க. 31,000 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கிடைக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இங்கே ட்ரெடிஷ்னல் பேங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமே 14,000 தான் கிடச்சிருக்கும் 5 வருஷத்துக்கு அப்படின்றாங்க. சரி, நம்ம ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்குவோம். 10 லட்ச ரூபா வச்சா அப்படின்னா நமக்கு வந்து 13,16,503 இருக்கும் 5 yearsல அப்படின்றாங்க. 5.5% இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் இயருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கால்குலேட்ரு. அண்ட் ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, ஹிடன் கண்டிஷன்ஸ் கிடையாது. பேங்க் சைட்லேருந்து எந்த கால்ஸும் வந்து ஸ்பேம் கால்ஸும் வராது. நோ பிரான்ச் விசிட். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரான்ச்சுக்கெல்லாம் போடணும் அவசியமே கிடையாது, மொபைல்லே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்பெண்ட் அனலிட்டிக்ஸ், அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அனலிட்டிக்ஸாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாமா. ஸ்லைஸ் ஆப்பில் கேட்டகரிஸும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ அதிலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட். க்ரெடிட்ஸ், அதான் கீழே வந்து கொடுத்துட்றாங்க, ஒரு செக்ஷனாக ஆட் பண்ணிடுறாங்க. பேங்க்கு, அடுத்து கிரெடிட் கார்டு, லோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மொபைலில் பார்ப்போம். அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியாவோ இல்லை ஆப் ஸ்டோர் வழியாவோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஆக்சஸ் கேட்டிருப்பாங்க, கொடுக்கணுன்னா கொடுங்க. இப்போ கீழே கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர். இப்போ மொபைல்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணணும், அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணி விடுங்க. சென்ட் பண்ணி விட்டோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி கேட்பாங்க. உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடி இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கொடுக்கணும்னு தோணுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியலான ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அடுத்து இன்வைட் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கோடு இருந்துச்சுன்னா அந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படி கோடு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த பேஜை வந்து, அதாவது அந்த இன்வைட் கோடு ஆப்ஷனை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இன்வைட் கோடு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பின் வந்து செட் பண்ணியாச்சு, நம்ம 4 டிஜிட் பின் செட் பண்ணிட்டேன். இப்போ ஓடிபி கேட்குறாங்க. இப்போ என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அந்த ஓடிபி இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு, அப்கிரேட் யுவர் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் ரீட் பண்ணல, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க, என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அடுத்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துட்டு
ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டிஜிலாக்கர் ப்ராசஸ், இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஆதார் கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ கீழே சப்மிட் கொடுத்த உடனே டிஜிலாக்கரோட அந்த பின்னு வந்து கேட்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு பின்னு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பின்னை நான் என்னோடய பாஸ்வேர்டை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா புதுசாக என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இப்போ என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம டீட்டெயில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம கேஒய்சிக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து அலோ ஆப்ஷனை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ எதாவது வந்து ரிமூவ் எடுத்து விடணுன்னா ரிமூவ் எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து ரிக்வஸ்ட் வந்து போயிட்டுருக்கு டிஜிலாக்கருக்கு. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபெச் ஆகிடுச்சு அப்படின்றாங்க டிஜிலாக்கர்லேருந்து. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு தான். இப்போ வந்து நாமினி ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ நான் ஆட் பண்ணலை. ஃப்யூச்சரில் வேணுன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ கம்ப்ளீட் டிஜிட்டல் கேஒய்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டை கையில் வச்சுக்கோங்க, இருந்துச்சுன்னா கண்டினியூ கொடுங்க, நம்ம வந்து வீடியோ கேஒய்சி பண்ண மூலமாக நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இப்போ நான் மைக்ரோஃபோனுக்கும் கேமராக்கும் ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை அலோவ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆகும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட, அதாவது அந்த பேங்க்கோட ஸ்டாஃபோட கனெக்ட் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட நேமு, அப்புறம் நம்மளுடைய செல்ஃபி, அதாவது நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க நம்மளை. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டை வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து வெரிஃபையிங் ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுவோம். ஓகே, யூ ஆர் ஆல் டன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் வில் பி ஆக்டிவேட் சூன், உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, நம்மளோட அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 500 ருபீஸ் வந்து இனிஷியலாக வந்து ஒரு டெபாசிட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி தான் நான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சும்மா நான் ஒரு 250 ரூபா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். அதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், லைவாக நான் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் 500 ருபீஸ் ஆடும் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு 250 ரூபா என்னோடய ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி விட்ருப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அமௌண்ட்லாம் எதுவும் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. இனிமேல் நீங்கள் தாராளமாக வந்து ஃபுல்ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் முக்கியமான விஷயம், ஏடிஎம் கார்டும் அப்புறம் வந்துட்டு பாஸ்புக்கு, செக் புக்கெலாம் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அப்ளிகேஷனில் நம்மளாக தான் வந்து மேனுவலாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்கா அப்படிங்கிறது எனக்கும் தெரில. ஸோ இப்போதைக்கு நான் அக்கௌண்ட் டிஜிட்டலாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏடிஎம் கார்டு எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, மற்ற பேங்க்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை. உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.